உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கும் ரொம்ப எளிய இடத்தில் இருக்கிற ஒருவருக்கும் நீதி சமமாக போய் சேர்க்கிறதா. ரெண்டு புழு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஜாலியா அரட்டை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு தேர் இருக்குல்ல, பெரிய தேரு, அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு. இப்ப இந்த மனைவி தாங்க முடியல, நேரம் அரண்மனைக்கு போகுது, ராஜன் கிட்ட போகுது. எல்லாம் சொல்றாங்க, அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு, புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் வந்து நின்றுறாங்க. அந்த புழு சொல்லுது, நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம், ஒரு தேர் ஏத்தி அவரை கொன்றுச்சு, எனக்கு நீதி வேண்டும். விசாரிச்சதுல அந்த தேரு அரசி வந்த தேர். உடனே இவங்க சொல்றாங்க, அந்த தேர் ஓட்டுனவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை கூட்டு வந்து 100 கசையடி கொடுத்துருவோம், இல்ல நீ என்ன தண்டனை சொல்றியோ அதை கொடுத்துருவோம். உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது, நீ தான் தேரை ஓட்டுனியா? ஆமா. உன்னை யாரு ஓட்ட சொன்னா? உள்ள யாரு உட்கார்ந்துருந்தா? அரசி உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அரசி தான் இந்த அரசவைக்கு வரணும். அப்படிலாம் வர முடியாது, தேரை ஓட்டுனவன் இவன் தான், வேணா தண்டனை கொடுப்பானா போயிட்டே இரு அப்படின்னு அந்த புழுவை விரட்டி விட்டுறாங்க. காசியில தானே கங்கை இருக்கு, அதுகிட்ட போய், தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது, எனக்காக நீ வந்து நீதி கேட்கணும் காசிராஜன்ட்ட. உடனே கங்கை சொல்லு, அவர் சொல்ற எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டா தான் இருக்கும், போ அப்படின்றுச்சு. இந்த புழுவால தாங்க முடியல, என்ன இவ்வளவு அலட்சியமா கங்கை தாயே சொல்லிட்டாளேன்ட்டு நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு கடவுளை கூப்பிட்டு வச்சு கேக்குது, இந்த மாதிரி எனக்கு அநீதி வழங்கப்பட்டு விட்டது, நீங்க வாங்க அப்படின்னு. எப்ப அவன் கணவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதனால அவன் முடிஞ்சு போயிட்டான், நீ கிளம்பு அப்படிங்கிறார். அப்படியா, விதியை நீங்க தான் முடிப்பீங்களா? நான் விதியை எழுதுறேன், இப்ப நான் உங்க முன்னாடி தீல விழுந்து சாக போறேன், எனக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாக போறேன்னு அந்த புழு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப சங்கடமா ஆச்சு, தன்னுடைய உயிரினம் இல்லையா படைச்ச, சரி வா அப்படின்னு அவர் அந்த புழுவோட சேர்ந்து அரண்மனைக்கு வர்றாரு. இப்ப காசிராஜன் மிரண்டு போறான், அமைச்சர்கள்லாம் அதிர்ந்து போறாங்க. உடனே அரசிட்ட கேட்கறாங்க, நீ ஏன் வேகமா ஓட்டின அப்படின்னு. இந்த அரசி புழு கிட்ட கேக்குது, உன் கணவன் ஏன் வேகமா போனான்? அவருக்கு பசி அதனால வேகமா போனான். இவ சொன்னா, எனக்கும் பசி அதனாலதான் வேகமா ஓட்ட சொன்னேன். உடனே இந்த புழு, இதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு என்ன தண்டனை? ஒருத்தனை கொன்னுட்டா என்ன தண்டனை? கடவுளும் கேட்கிறாரு, என்ன தண்டனை? இந்த மாதிரி கொன்னுட்டா எப்படி கொல்லப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த கொலையை செஞ்சவங்களும் கொல்லப்படணும். சரி, அப்ப அந்த தண்டனையை நிறைவேற்றுன்னு கடவுள் சொல்லிட்டார். அரசியும் அதே மாதிரி போட்டு தேரை விட்டு ஏத்திருங்க அப்படின்னு. அரசர் அப்படியே கையேறு நிலையில நிக்கிற, தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த புழு முன்னாடி வந்து சொல்லுது, வேண்டாம் வேண்டாம், இவளை நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. புழு சொல்லுது, எந்த உயிரினமாக இருந்தாலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பது இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு நான் போராடினேன்.